ஹாய் கைஸ். ஆக்சுவலாக இது என்னுடைய 10th டே. அதாவது வந்துட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இல்லை நானே செல்ஃபாக க்ரோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 டேஸ் கன்சிஸ்டன்சி பிளான் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு ரைட் பண்ணி குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட 10வது நாள் தான் இன்றைக்கி. இதில் வந்துட்டு நான் முன்னே இருந்ததை விட பெட்டராக கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கே தெரிய வருது. ஏன்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 21 டேஸ் 60 டேஸ் 100 டேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டேஸை வந்துட்டு அதிகப்படுத்தி நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணும்போது ஒரு 4 to 5 டேஸ்லேயே வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது அப்படியே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. சரி, நாம் ஏன் அவ்வளோ நாள் எடுத்துக்கணும், அதுபோல் ஒரு 10 டேஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி ஒரு 10 டேஸ் ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா ஒரு 5 டேஸ், அடுத்து ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு 10 டேஸ் அப்படிங்கிறது நான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 10 டேஸ் வந்துட்டு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு என்ன சொல்லணும்னா, நான் முன்னே இருந்ததை விட இந்த 10 டேஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியாக இருந்திருக்கேன். ஒரு 70 to 80% வரைக்கும் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருந்திருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து ஒரு 10 டேஸ் நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு சோஷியல் மீடியா வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது, ஸோ மூவி வாட்ச் பண்ணக்கூடாது அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 குவைட்டிங் ஹேபிட்ஸும் நான் பில்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு நான் மே வந்துட்டு 1ஆம் தேதி இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். யூடியூப்பில் வந்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாமே டிசபிள் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் இந்த ஒரு 10 டேஸ் நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸை நான் அவாய்ட் பண்ணும்போது எனக்கு பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக நிறைய வந்துட்டு யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸை வந்துட்டு வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட மொபைல்லேருந்து எனக்கு வேணுங்கிற வீடியோஸ் வந்துட்டு அதோடய லிங்க்கை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த லிங்க்கை மட்டும் வச்சு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அதால் இன்ஸ்டால் பண்ணி நான் அந்த 1 or 2 வீடியோஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னு பிளான் பண்ணதுனால அதை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் வந்துட்டு இந்த 2 ஹேபிட்டும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக குவைட்டிங் ஆகிடுச்சு. சரி, இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 கோல்ஸ் நான் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்துட்டு என்னோடய கம்யூனிகேஷன்ஸ். நான் என்னோடய கம்யூனிகேஷனை வந்துட்டு பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று. 2வது வந்துட்டு ஹெல்த்து. ஸோ என்னோடய ஹெல்த்தை இது பண்ணுறதுக்கு நான் என்னோடய வந்துட்டு ஃபிசிக்ஸை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒர்க் அவுட் பண்ணணும். 3வது வந்துட்டு என்னோடய ஸ்கில்லை வந்துட்டு நான் வந்துட்டு கண்டுபிடிச்சி அதுக்காக நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 3 கோலையும் நான் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஒரு 3 கோலையும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு ரொம்ப நாட்களாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு வந்துட்டு ஷார்ட் டைம் கோல் இது அதை வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் வந்து ஃபஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த நடுவில் ப்ராப்ளமாக இருக்குது இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ் நான் ஒன்லி ஃபார் அதாவது ஆன்லைன் கிடையாது, நான் என்னோடய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறேன். 2வது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த என்னோடய ஒர்க் அவுட். ஸோ இது 2ஐயும் வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு 10 டேஸ் நான் அதிகமான கோல்ஸை எடுக்காமல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வந்துட்டு ஹெல்த், இது 2ஐயும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு 10 டேஸ்க்கு வந்துட்டு இது 2ஐயும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதோட வந்துட்டு நான் மாடல் ஷெட்யூல் வந்துட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ். பாய்.